என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய நாள், ஆண்டவர் புதிய கிருபையை தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். உங்களை ஆண்டவர் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்வை கவிழ்ப்பதற்கும் உங்கள் வாழ்வை கெடுப்பதற்கும் பல தீமையாய் யோசிப்பார்கள். உங்களோடு பழகுகிற எல்லாரும் நன்மை விரும்பிகள் அல்ல. சிலர் உங்களோடு வாயினால் பேசுவார்கள், இருதயமோ உங்கள் மேல் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கும். உங்கள் உயர்வை கண்டு அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள். உங்கள் உயர்வை கண்டு அவர்கள் ஆண்டவரை துதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். சிலர் உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய வேண்டும் என்றும் நினைப்பார்கள். உங்களுக்கு தெரியாது, அவர்களோடு தான் பழகுவீர்கள், அவர்களோடு தான் புசிப்பீர்கள், அவர்களோடு தான் நடப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு விரோதமாய் இருதயத்தில் காழ்ப்புணர்ச்சியை வைத்துக்கொண்டு உங்களோடு கூட பழகுவார்கள். சரி, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர்களுடைய திட்டங்களும் அவர்கள் நமக்கு விரோதமாய் வைத்திருக்கிற செயல்களும் நமக்கு தெரியாதிருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். அடுத்த வசனம், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அதை காண்பதாக என்று உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மக்கள் பலர். ஏன்? உங்கள் சொந்த குடும்பத்தாரே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கு விரோதமாய் கூட எழும்பி நிற்கிற ஒரு காலம் இது. பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் காய்மகாரம் கொண்டிருக்கிற ஒரு காலம். இப்படிப்பட்ட பொல்லாத காலத்தில் உங்களை அறியாமல் உங்களுக்கு விரோதமாய் மக்கள் எழும்பி நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை திரும்பவும் வாசிக்க விரும்புகிறேன். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். உங்களை தீட்டுப்படுத்த வேண்டும், உங்களை கெடுக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் ஒரு நினைவை வைத்திருக்கிறாராம். ஆண்டவர் ஒரு யோசனையை வைத்திருக்கிறாராம். மனுஷனுடைய யோசனையின்படி நடக்குமா? கர்த்தருடைய யோசனையின்படி நடக்குமா? பின்னையேன் கலங்குகிறீர்கள்? பின்னையேன் புலம்புகிறீர்கள்? ஐயோ, எனக்கு விரோதமாக இப்படி செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், அலுவலகத்தில் பேசுகிறார்கள், ஊழியத்தில் பொறாமை கொள்ளுகிறார்கள். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய யோசனை, கர்த்தருடைய நினைவு மாத்திரமே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். இன்றைக்கு இந்த நினைவோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய நினைவுகள் என்றென்றைக்கும் நிற்கும். அவருடைய யோசனைகள் நன்மைக்கு எதுவாகவே உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எவ்வளோ மக்கள் எழும்புகிறார்கள், கூட்டங்கள் எழும்புகிறது, சத்துரு எழும்புகிறான், பிசாசு எழும்புகிறான். இப்படிப்பட்ட மக்களுடைய நினைவுகளுக்கு விரோதமாய் நீர் கொண்டிருக்கிற நினைவுகளும் யோசனைகளும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிள்ளைங்க யாரெல்லாம் இன்றைக்கு கலக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய கலக்கங்களை எல்லாம் மாற்றி அவர்களை தைரியப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய நினைவுகளும் உங்கள் யோசனைகளும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். மனதார உங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய யோசனை என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும். மனுஷ யோசனைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். கர்த்தரையே நோக்கி பார்த்திருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.